யெகோவா இரு பிரேற்றின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில நாம நிறைய அனுபவங்களை சந்திச்சிருப்போம். ஒரு இடத்துல, அதாவது பல மனிதர்கள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு லீடராக ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க அவங்களுக்கு தேவையானது திறமை. இதை தவிர்த்து இப்போதைய உலக வாழ்க்கையில உலக பிரகாரமாக ஆடுறது, பாடுறது, விளையாட்டுகள், நடிப்பு போன்றவை ஒரு திறமையாக கருதப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் என்கிற முறையில ஆண்டவர் முன்னால் நம்மை ஆண்டவர் பல பேர் முன்னால் உயர்த்தவும் சில திறமைகள் வேணும். நீங்க நினைக்கலாம், திறமைனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, எல்லாரும் திறமையான நபர்களா இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமது ஆண்டவர் உலக பிரகாரமான நபர்களை போல நம்ம கிட்ட ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறாங்களா? இல்லைதானே? அப்படின்னா தேவ சமூகத்துல உலகப்படியான திறமை அல்ல, அவர் முன்பாக சில தகுதிகளும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாத்ராகமம் 18:25 முதல் பகுதியில மோசே மக்களை நியாயம் விசாரிக்க இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு 1000, 100, 50, 10 பேர்களுக்கு அதிபதியாக வைத்தாராம். மோசே எதன் அடிப்படையில திறமையான மனிதர்களை தேர்ந்தெடுத்தார்னு நாம பார்க்கும்போது யாத்ராகமம் 18:21 படி 3 தகுதிகளை பார்க்கலாம். முதலாவதாக, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்கள். இரண்டாவதாக, உண்மையுள்ளவர்கள். மூன்றாவதாக, பொருள் ஆசைய வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டாராம். அதாவது தனித்தனியாக அல்ல, இந்த 3 காரியங்களும் அந்த மனிதரிடத்துல காணப்படணும். இப்படியான மனிதர்கள் வேதாகமத்திலும் காணப்பட்டாங்க. அவங்கள ஆண்டவர் ஒரு தலைவனாக உயர்த்தவும் செய்தாங்க. உலகப்படியான திறமைகள்னால அல்ல, உலக பிரகாரமான திறமைகள்னாலும் அல்ல, ஆண்டவர் முன்னால சில தகுதிகள்னால. இதுல நாம யோசிப்பை சொல்லலாம். அதாவது இவரிடத்துல தேவ பயம் காணப்பட்டது, உண்மையுள்ள மற்றும் பொருளாசைய வெறுக்கிற மனிதராக காணப்பட்டாரு. தான் தனிமையில கஷ்டப்பட்ட போதும் வளர்ந்த போதும் ஆண்டவருக்கு பயந்து உண்மையோட தனது பரிசுத்தத்தை காத்து கொண்டதால் பிற்காலத்துல ஒரு லீடராக, ஒரு தலைவனாக உயர்த்தப்பட்டார். காரணம் என்ன? உலகப்படியான காரியங்கள்னால ஆன திறமைகள் அல்ல, ஆண்டவர் முன்னால சில தகுதிகள். இதை பற்றி விரிவாக பார்த்தா இன்னும் சில மணிக்கூர்கள் விரிவாக நாம பேசலாம். இன்றைய தினம் 3 தகுதிகளை நாம பார்த்தோம். தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசைய வெறுக்கிறவர்கள். உங்களுக்கு இந்த தகுதிகள் காணப்படுதா? இது காணப்பட்டா எப்படியாவது பிற்காலத்துல ஆண்டவர் உங்களையும் ஒரு லீடராக உயர்த்துவாங்க. இதன் தொடர்ச்சியா அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.